இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற மாரி நெறைய விஷயம் சொல்லலாம். ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை தீந்துரும். பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பரிகாரம் பண்றதுக்கு கூட என்கிட்ட பைசா கிடையாது. பரிகாரம்லாம் போய் பண்ணுற மாதிரி இல்லை சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு ஷார்ட் டைம் பிரேக்கா இல்லை உங்களோட வாழ்வியலில் நீங்கள் ஒரு சந்நியாச முறையை கடைப்பிடிங்க. ஒரு பிரச்சனைகள் ஒரு தொடர் பிரச்சனையாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தொடர் பிரச்சனைலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நமக்கு எதுவுமே வேணாங்கும் போது கிரகம் நம்மளை திரும்பி கூட பார்க்காது. நமக்கு எல்லாம் வேணுங்கும் போது தான் கிரகம் நம்மளோட ஃபைட்டுக்கு நிற்கிற மாதிரி நிற்கும், நம்மளை எதிர்த்து நிற்கும். எனக்கு எதுவுமே வேண்டாம் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிச்சயமாக கிரகம் நம்மளை விட்டுரும். அந்த கிரிவலம் முடிக்கிறதுக்குள்ளேயே என்னையை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டதை என்னால் நல்லா உணர முடியும். அந்த முறையை நான் இன்றைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம குறைச்சிக்கும் போது இல்லை நம்ம சுருக்கிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, 2 விஷயம் நடக்கும். இப்படி ஒரு வசதி இருக்கும் போது கூட நம்மளால் வாழ முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுக்கும். நீங்கள் ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்நோக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் ஒரு பிரயாணமும் உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்க தொடங்கும். இதெல்லாம் என்னென்னா என்னோட செல்ஃப் அனுபவம். இன்றைக்கி நான் பயணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய இடங்களுக்கு போயிட்டு தான் இருக்கேன். இது என்னையை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஏதாவது உறவில் ஒரு சின்ன விரிசல் வந்துருச்சு, ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு விரிசல் வந்துருச்சு, இதை எப்படியாவது நான் ஒரு பரிகாரம் செஞ்சு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் உறவை பிரிவு விடாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொல்லூர் மூகாம்பிகை, இல்லை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட, ஒரு அம்பாள் கிட்ட போயிட்டு நீங்களே போயிட்டு சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் உறவை பிரிய விடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இப்போ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு வார்த்தை பழக்கமான ஒரு வார்த்தை, இல்லை டெய்லி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழல், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை தீந்துரும், பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பரிகாரம் பண்ணுறதுக்கு கூட எங்கிட்ட பைசா கிடையாது. என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் தீரணும் அப்படின்ற மாதிரி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு கூட என்னால் முடியாத சூழலில் இருக்கேன், இதை விட்டு நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன விஷயங்களை நீங்கள் எளிமையாக சொல்வீங்க சார்? நம்ம எதுக்குமே கேப்பே வைக்கல. இப்போ நம்ம ஒரு சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அந்த சம்பளத்தை அழகாக டிவைட் பண்ணி நிறைய இஎம்ஐயாக கட்டிட்டு வரோம். ஏன்னா நம்மளோட தேவைகள் அதிகமாக இருக்குது. ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், நமக்கான வீட்டு உபகரணங்கள் வேணும், எல்லாத்தையும் ஒரு இஎம்ஐ ஆப்ஷனில் நம்ம. அப்போ என்னென்னா ஒரு பேலன்ஸ்னு ஒன்று இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தடுமாறும் போது நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கோ சரி செஞ்சுக்கிறதுக்கோ சில பேர் என்னென்னா இதில் புலம்புறது என்னென்னா, நான் ஒரு தப்பான இடத்துல போய் நான் மாட்டிட்டேன், எனக்கு சரியான ஆலோசனை கிடைக்கல, நான் ஒரு பரிகாரம் பண்ணேன், எனக்கு அது பழிக்கலை, எனக்கு இது பழிக்கலை, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு அப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி புலம்புறவங்க நிறைய பேர். ஒரு கட்டத்துக்கு மேலே சார் எனக்கு கையில் எனக்கு பெருசாக இப்போ காசு இல்லை, என்கிட்ட பரிகாரம் பண்ணுற அளவுக்கு கூட பெருசாக எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்வாங்க. நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு இப்போ செலவு வைக்கிறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. அதனால் எப்பயுமே ஒரு சிம்பிளான விஷயத்தை நோக்கியே நம்ம பயணிப்போம். தெய்வம் நம்மக்கிட்ட சிம்பிளாக தான் எதிர்பார்க்குது. நம்ம உள்ளார்த்தமாக திருந்துறோமாங்கிறதான் இங்கே கேள்வி. நம்ம பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி, ஓ இதுதான் பிரச்சனையா, இனி இதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, இல்லை இந்த பிரச்சனையை பார்த்து அதிலேருந்து களையிறதுக்கு என்ன வழி, இதை நம்ம பார்த்துக்கிட்டாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கர்மாலேருந்து ரிலீஸ் ஆகிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது எனக்கு இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு லைஃப் ஒன்று போல் போயிட்டுருக்கு, இல்லை எனக்கு லைஃப் ஒரு இடத்துல விரக்தி ஆகிடுச்சு, நான் இப்படியே இருக்கேன், எனக்கு செஞ்ச வேலையே நான் திருப்பி திருப்பி செஞ்சிட்ருக்கேன். எப்பவுமே ஒரு வேலையை நீங்கள் 27 வருஷம் செஞ்சிட்டிங்கன்னா அதில் சலிப்பு தட்டிடும். அது உறவாக இருந்தாலும் சரி. அப்போது ஒரு சலிப்பு தட்டிருச்சு, எனக்கு இப்படியே போயிட்டுருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில் போகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு உச்ச கட்டத்துக்கு போய் நீங்கள் விரக்தியாகி போய் சாமியாராக போகணுன்னு அவசியம் இல்லை. லைஃப் ஒன்றும் போல் போயிட்டே இருக்கா, எந்த மாற்றமும் இல்லையா, அதே மாதிரி நான் ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடிவு காண இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட வேலையை 20 வருஷமாக பார்த்துட்ருப்பாங்க, அதில் பெருசாக வருமானம் இருக்காது. அந்த வர வருமானம்
சாப்பிட்றதுக்கு தன்னை பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த வருமானம் பத்தோம். மேற்கொண்டு வேற ஒரு வேலைக்கு போகலாம்னு நினைப்பாங்க. போகவே முடியாது. இப்படியே 20 வருஷம் ஓடி போயிரும். இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு எனக்கு பெருசா நான் பரிகாரம்லாம் போய் பண்ற மாரி இல்ல சார். அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லப் போறது என்னன்னா, ஒரு ஷார்ட் டைம் பிரேக்கா இல்ல உங்களோட வாழ்வியல்ல நீங்க ஒரு சந்நியாச முறைய கடைப்பிடிங்க. அந்த சந்நியாச முறைங்கிறது நான் உடனே உங்கள சாமியார் ஆகுங்கன்னு நான் சொல்லல. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைகள் ஒரு தொடர் பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்குருவோம். இந்த தொடர் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நமக்கு எதுவுமே வேணாங்கும்போது கிரகம் நம்மள திரும்பி கூட பார்க்காது. நமக்கு எல்லாம் வேணுங்கும்போது தான் கிரகம் நம்மளோட ஃபைட்டுக்கு நிற்கிற மாதிரி நிற்கும். நம்மளை எதிர்த்து நிற்கும். எனக்கு எதுவுமே வேண்டாம் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நிச்சயமாக கிரகம் நம்மளை விட்டுரும். அந்த இடத்துல என்ன கிரிப்பில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அந்த கிரிப்பில் இருந்து மெதுவாக நம்மளை லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நான் என் லைஃப்பில் கடந்து வந்த அனுபவத்தையும் சேர்த்து இங்கே நான் தரேன். இப்போ எல்லார் போலவும் நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். பொருளாதார ஏற்றம் இறக்கம், உறவுகளில் சிக்கல், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மேன்மை, எல்லாத்தையும் நான் வந்து மேலேயும் கீழே எல்லாத்தையும் எல்லாருக்கும் என்னவோ அதே மாதிரி தான் என்ன நான் எதை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு தெய்வம் இருக்குது. நான் அந்த தெய்வத்தை நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன். நான் அந்த தெய்வத்தோட உபாசனையில் இருக்கேன், பிரார்த்தனையில் இருக்கேன். நான் என்ன தொழில் கொண்டு செய்கிறேனோ அதை நான் சிறம்பட செய்கிறேன். நான் நிறைய தினமும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை முன்னேறிக்கிட்டே வரேன். இப்போ அந்த மாதிரியான ஒரு 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 சரிவு காலம் நமக்கு நடக்குது. இல்லை அந்த மாதிரி நமக்கு ஒரு தாழ்வான காலம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா என்ன பண்ணலாம்? இது எல்லாருமே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனா கூட இருந்துட்டு போங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு சந்நியாச முறையை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. அப்படின்னா என்னென்னா, நான் என்ன பண்ணேன் பர்சனலாக அப்படின்னா, முதல்ல என்னோட எல்லா விஷயத்தையும் சுருக்க ஆரம்பித்தேன். இது போதும், இது போதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு காம்பேக்ட்டுக்கு கொண்டு வர ஆரம்பித்தேன். எப்படி? நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சன்னியாச நிலைக்கு கொண்டு போய்க்கிட்டே இருப்பேன் எல்லா விஷயத்தையும். எப்படின்னா, சாப்பிட்றதே ஒரு 3 வேளை சாப்பிட்றத ஒரு 2 வேளையாக குறைச்சிப்பேன். அதுக்கப்புறம் அது வந்து கிட்டத்தட்ட என்னென்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டயட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறத நம்மளுக்கே ஒரு ஃபீல் தெரியும். நம்ம எதையோ ஒன்று புதுசாக பண்ணுறோங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒன்று, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பயணப்படுவேன். அதுக்கு ஒன்றும் பெருசாக காசு பணம்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் திருவண்ணாமலைக்கு போவேன். இப்போ எல்லாரும் போகிற மாதிரி நல்லா ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி இங்கேருந்து போய் குடுன்னு அந்த கிரிவலத்தை சுற்றி வந்துட்டு திருப்பி வந்த வேகத்தில் ரன்னிங்லேயே பஸ்ஸில் ஏறி ஓடி வர மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த போன இடத்துல நான் என்ன வார்த்தை சொன்னேன், ஒரு சன்னியாச முறையை கடைபிடிக்கலாம் அப்படின்னு. நம்ம என்ன லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத முதல்ல மறந்துட்டு அந்த இடத்துல போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து மெதுவாக அமைதியாக உட்காந்து அங்கங்கே தியானங்கள் பண்ணிக்கிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த உணவு அன்னதானம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு குறிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னா கையில் காசே எடுத்துகிட்டு போக மாட்டேன். ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு சன்னியாசி எப்படி பயணப்படுவாரோ அந்த திருவண்ணாமலைக்கு அதே மாதிரி ரொம்ப இயல்பாக அந்த இடத்துல நம்ம எல்லோரும் சரண்டர் நம்ம ஒரு புது உலகத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம ஒரு சாதாரண பிறப்பில் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் இல்லை ஒரு சாதாரண ஒரு நபர் அப்படிங்கிற உணர்வோட அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கிரிவலம் மெதுவாக வருவேன். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே மெதுவாக கிரிவலம் வருவேன். அந்த கிரிவலம் முடிக்கிறதுக்குள்ளேயே என்னையை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே தான் என்னால் நல்லா உணர முடியும். அந்த முறையை நான் இன்றைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம குறைச்சிக்கும் போது இல்லை நம்ம சுருக்கிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். இப்படி ஒரு வசதி இருக்கும் போது கூட நம்மளால் வாழ முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம கொடுத்துரும். செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறத நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என் செல்ஃபோனை காருக்குள்ளேயே வச்சுட்டு இங்கேருந்து காரில் போனால் கூட காருக்குள்ளேயே வச்சு பேசாமல் செல்ஃபோனை வச்சுட்டு நான் பாட்டு பேசாமல் கிரிவலம் போயிடுவேன். ஒரு 3 மணி நேரம் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம் தானே. இன்றைக்கி அதுதானே உண்மை. நம்ம இல்லைன்னு சொன்னாலும் அப்போது இது கூட இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிற நம்ம எப்பயுமே என்ன ஒரு இதில் மாட்டிகிட்டு இருக்கோன்னா இது இல்லாமல் நம்ம இல்லைங்கிறத நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சில பேருக்கு வாட்ச் கட்டுறது கூட ஒரு வேலையாக இருக்கும். அது இல்லாமல் இவங்களால இருக்க முடியாது. அது வந்து ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி அதோடு சேர்ந்து அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. முதல்ல அதை நம்ம தகர்க்கெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லா விஷயத்துலேருந்து விடுதலை ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்படி ஒரு முறையை அப்பப்போ போய் கடைப்பிடிச்சிக்கிட்டே வரீங்கன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல நம்ம கான்ஃபிடென்ஸ் ரேட் ஏறிடும். அடுத்தபடியாக தோசையை திருப்பி போட்ட மாதிரி எதில் நம்ம நோக்கி ரொம்ப அலுப்பாக இருக்கோமோ எந்த பிரச்சனையில் ரொம்ப சிக்கிட்டு இருக்கோமோ அந்த பிரச்சனையில் இருந்து தோசையை திருப்பி விட்ட மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து மடமாற்றி விட்டுரும். அப்படியே நம்மளை வந்து வேற ஒரு கட்டத்தை கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஆழமாக சிந்திக்க ஆரம்பிப்போம். இப்படி ஒரு நேரம் வரும்போது தான் நம்ம ஆழமாக சிந்திப்போம். ஸோ இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. இது நிச்சயமாக எல்லாருமே பயன்படுத்தி பார்க்கலாம்.
அவங்களும் இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். ம். நான் இப்ப என்ன நீங்க சொல்றேன், சொன்ன உடனே இந்த ஒரு வார்த்தைய எல்லாருமே வந்து பிடிச்சுப்பாங்க சார். அப்போ வந்து பணக்கஷ்டம், மனக்கஷ்டத்துல இருக்கவங்க வந்து கிரிவலத்துல ஒரு சன்னியாச வாழ்க்கை வாழலாமா? ஏன்னா நெறைய பேர் ஆல்ரெடி வந்து உண்மையான சன்னியாசிகள தாண்டி வீட்ல வந்து கடன் தொல்ல தாங்க முடியல, வீட்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் நெறைய பேர் உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. அப்படின்றப்போ அந்த மாதிரியான சிந்தனைக்கு யாரும் போயிட மாட்டாங்களா சார்? சரி, நான் என்ன சொல்றேன், போயிட்டு அங்க திருப்பி வந்துருங்கன்றேன். வந்துருங்க. ம். நீங்க அங்கேயே போய் தங்கணுன்ற அவசியம் இல்ல. ஏன் வீட்ல இருந்துட்டே நீங்க அந்த முறைய பயன்படுத்தலாமே? ம். எதுக்கு அங்க நான் செல்ஃபா நான் என்னைய இது பண்ணிக்கிறக்கா நான் ஏன் அங்க போறேன் அப்புட்ன்னா, அந்த காலச்சூழல், அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்துக்கு நம்மளால வர்ணிச்சு சொல்லவே முடியாது திருவண்ணாமலைய. அங்க என்னமோ ஒரு காந்த பவர் இருக்கு. எத்தனையோ கோயில் இருக்கும்போது, நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு, நீங்க வந்து கிரிவலம் போறது வந்து அண்ணாமலையார் கோயில மட்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன சார்? இது நான் மட்டும் சொல்லலாமா? இது நெறைய பேர் அந்த மாரி இது வந்து அனுபவம். ம். எனக்கு அங்க போம்போது அப்படி உள்ளார்த்தமா எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவத்த தான் நான் இங்க ஷேர் பண்றேன். நிச்சயமா மத்தவங்களுக்கு வேற ஏதாவது பிள்ளையார்பட்டி கோயிலா கூட இருக்கலாம். வேற ம். ஏதாவது ஒரு கோயில்ல கூட அந்த மாரி ஒரு உணர்வு வரலாம். சில பேருக்கு திருப்பதி போனா அப்படி ஒரு உணர்வு வரும். அந்த மலையில போய் தங்குனாலே எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. எனக்கு இந்த கோவில்ல சில மாற்றங்கள் எனக்கு நடக்குது. ம். அத நான் அனுபவபூர்வமா பார்த்துருக்கேன். அத பார்த்ததுனால எனக்கு நான் திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு வரணும், வர வைக்கிது, வரணும்னு தோணுது எனக்கு. என்ன பொறுத்தமட்டில நீங்க பிரச்சனைக்கு பயந்து ஃபேமிலிய விட்டு ஓடுறது தான் அதுதான் சந்நியாசம்னு நெனச்சுட்டீங்கன்னா அது தப்பு. நான் என்ன சொல்றேன், இந்த முறைய போய் பண்ணுங்க. திருப்பி எந்த விஷயத்துக்கு நம்மள போராடுறதுக்கு இறைவன் அனுப்பிச்சு வச்சிருக்காரோ, அந்த விஷயத்த வந்து தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ம். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வந்துருவோம். நம்ம கெப்பாசிட்டி என்னவோ, அந்த கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி தான் பிரச்சனை இருக்கும். நம்ம தான் என்ன பயந்துக்கிறோம்னா, நம்ம கெப்பாசிட்டிய மீறின பிரச்சனையில நம்ம மாட்டிட்டு இருக்கோமோன்னு. நிச்சயமா அப்படியான ஒரு பிரச்சனைய நமக்கு தரவே மாட்டாரு. ஒருத்தர் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி ஒரு ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு கோடியில தான் பிரச்சனை இருக்கும். ஆமா. அவருக்கு ரூ. 10 இல்ல ரூ. 20 பிரச்சனை இருந்தா என்ன பண்ண போறாரு? ஒரு ரூ. 50 100 அது அவர சீண்டி கூட பார்க்காது. அப்ப அவருக்கு கோடிக்கணக்கில தான் இருக்கும் பிரச்சனை. லட்சத்தில இருக்கிறவங்களுக்கு லட்சத்தில தான் இருக்கும் பிரச்சனை. ஸோ அத நம்ம எப்படி கடந்து வரப்போறோம்? ஒரு ப்ராப்ளம நம்ம எப்படி அ எதிர்நோக்கி அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி விடுபடுற போறோம்? அதிலிருந்து என்ன எடுத்துக்கிறோம் நம்ம? அப்படிங்கிறதுக்காக தான் கிரகங்கள் இவ்வளோ வேலைய பார்க்குது. நமக்கு ஒரு அனுபவத்த திணிக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. அதனால நிச்சயமா அங்க போய் எல்லாரும் போய் சரணடைஞ்சிருங்க. போயிட்டு சந்நியாசம் எடுத்துருங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. இப்படி ஒரு வாழ்க்கை முறைய அப்பப்போ உங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்திக்கங்க. அந்த முறைய திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் இல்ல சார். நான் என் பக்கத்திலேயே எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்கு. இது மாரி நான் போய் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்துட்டு வரலாமான்னா, தாராளமா போய் இருந்துட்டு வரலாம். நான் என்ன பொறுத்தமட்டில இந்த மைண்ட் செட் தான் இதில முக்கியம். ம். உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் சுருக்கணுங்கிற மைண்ட் செட்டும் இருக்கணும் எப்பயுமே. எக்ஸ்பான்ஷன்ல மட்டுமே இருக்கக்கூடாது. அப்பப்போ நமக்கு பேட்டரி டவுன் ஆகும்போது, இல்ல ஏதோ நம்ம சரியா போகலன்றப்போ, எல்லாத்துலேருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுதல் வாங்கிக்கிட்டே வரும்போது, அதே மாரி என்னோட இன்னொரு வார்த்தை என்னன்னா, நிச்சயமா இத எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். தன்னோட வயது காலத்தில நான் சொல்றது கொஞ்சம் ஒரு ஒரு 21 வயதிலிருந்து ஒரு 35, 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க, நெறைய கோவில்களுக்கு முதல்ல பயணப்படுங்க. குறிப்பா இந்தியால அத பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு ஆன்மீக பூமி. ம். கூடுமான வரைக்கும் உங்களால எத்தனை இடங்களுக்கு ரொம்ப ஜாலியா போயிட்டு வர சொல்லல நானு. எத்தனை இடங்களுக்கு உங்களால பயணப்பட முடியுமோ பயணப்படுங்க. இது உங்க லைஃப்‌க்கு தேவையான நெறைய அனுபவத்த உங்க லைஃப்‌க்கு குடுக்கும். நீங்க ஒரு பிரச்சனைய எப்படி எதிர்நோக்கணுங்கிறதையும் சொல்லிக் குடுக்கும். நீங்க ஒரு பிரயாணமும் உங்களுக்கு நெறைய விஷயத்த கத்துக் குடுக்க தொடங்கும். இதெல்லாம் என்னன்னா என்னோட செல்ஃப் அனுபவம். இன்னைக்கும் நான் பயணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நெறைய இடங்களுக்கு போயிட்டு தான் இருக்கேன். இது என்னைய புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குங்கிறத நான் நம்புறேன். நிச்சயமா நீங்க எதுவுமே கையில இல்லன்னா கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு பயணம் போயிட்டு வர முடியும். சில பேர் நடந்தே போயிட்டு வரவங்கலாம் இருக்காங்க. ம். ஒரு இடத்துல இருந்து நடந்து இதெல்லாம் லைஃப்ல ஒரு பெரிய அனுபவம் நமக்கு. இந்த அனுபவத்த முதல்ல எப்படி வாங்கிக்கலான்றத பாருங்க. இதுதான் உங்கள புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். பிரச்சனைய பார்த்து எப்பயுமே பயப்பட வேண்டாம். இந்த மாரி ஏதாவது செஞ்சு கூட எனக்கு பரிகாரத்து மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ட்ல நான் பரிகாரத்துக்குலாம் செலவு பண்ற மாரி இல்ல அப்டின்னா, இப்படி ஒரு வாழ்க்கை முறைய எடுத்து உங்க பிரச்சனையிலேருந்து வெளில வந்துருங்க. ம். இந்த ஒரு முறைய கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நாங்க நம்புறோம் சார். சார் அதே மாதிரி வந்து நெறைய குடும்பங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க வந்து குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ரொம்ப அந்யோன்யமான ஒரு கப்பலா இருந்தோம். பட் வந்து 20 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு எங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை சலிப்பு தட்டுது. எனக்கு என் கணவர் மேல விருப்பம் வர மாட்டேங்குது. எனக்கு என் மனைவி மேல விருப்பம் வர மாட்டேங்குது. எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. எனக்கு குடும்பத்தோட வாழ பிடிக்கல அப்டின்னு சொல்றவங்களும் சில பேர் உண்டு சார். அந்த மாதிரியான வார்த்தைகள் வர்றதுக்கு முதல்ல என்ன காரணமா இருக்கும் சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு 27 வருஷம் ஒரு ம். உறவோட நம்ம பயணிச்சுட்டோம்னா, நடுவுல ஒரு வேக்யூம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நெறைய எதிர்பார்த்துட்டோம். நமக்கு அது நடக்கல. இல்ல ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப பயணிச்சுட்டோம். அதனால நமக்கு
சலிப்பு தட்டிருச்சுங்கிறது இல்லை. சில பேருக்கு அந்த மாதிரி நடக்கும். அந்த கிரக சூழ்நிலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உறவில் கூட அந்த மாதிரி ஏன் இன்றைக்கி 55 வயசில் டைவர்ஸ்க்கு வந்து நிற்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோங்கிறத தெரியாமலே 20-30 வருஷத்தை ஓட்டிடுவாங்க. அப்புறம் திரும்பி பார்க்கும்போது, ஓ இத்தனை லைஃப் நமக்கு ஓடிருச்சா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது இல்லையோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு தட்டும் போது, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி அந்த உறவுலேருந்து வெளியேறிடுவோம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு உறவில் சலிப்பு தட்டுற மாதிரி தோணுதா, ஒரு டெம்பரவரியாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ஏற்படுத்திக்கிங்க. நான் சொல்கிறது பர்மனெண்ட்டாக பிரிய சொல்லலை. அதுக்கு என்ன உங்களுக்கு இயற்கையோ இல்லை இந்த பிரபஞ்சமோ எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு விரிசல் வரப்போகுதுன்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா, ஆளுக்கு ஒரு வேலையை வேற ஒரு பக்கம் மாற்றி விட்டுரும். ஒருத்தர் ஃபாரினுக்கு போகிற மாதிரி, இல்லைன்னா ஒருத்தர் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் போய் இருக்கிற மாதிரி, இது மாதிரி எதையாவது ஒரு இயற்கையே ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுத்துருச்சுன்னா அதை ஏற்றுக்குங்க. நீங்கள் எப்பயுமே கணவன் மனைவியாகவே இருந்தாலும் ஒன்றா இருக்கிறது தான் சரி, அதுதான் குடும்பம். சில நேரம் இந்த மாதிரி சலிப்பு தட்டுற மாதிரி தோணுச்சுன்னா, உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஷார்ட் டேர்மில் ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டத்துக்கு ஒரு சின்ன பிரிவினைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ஏற்படுத்திக்கிங்க. ஒன்றும் இல்லை, வேலை காரணமாக ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டிங்கனாலே, நீங்கள் ஒரு பக்கம் வேலை பார்க்குறீங்க, அவங்க ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்கன்னா, திருப்பி ஒரு இடத்துல தாராளமாக நமக்கு அந்த தேடல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அந்த எண்ணம் குறையிறது நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி 2 பேரும் அந்த உறவை எப்படி சொல்கிறதுன்னா மேம்படுத்திக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஒரே இடத்துல இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம், நம்ம பார்த்துடலாம், உறவை பலப்படுத்திடலான்னு இருந்தோம்னா, எப்பயுமே எதிர்த்து நின்னோம்னா நம்ம அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. நம்ம அதோட ஒத்திசைவாக போய் நம்ம பிரச்சனையை நமக்காக, அதுக்கு ஒரு சின்ன ஆல்டர்னேட் தான், அது நிரந்தர பிரிவாக இல்லாமல் ஒரு வேலை காரணமாக ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டோம் அப்படின்னா, இந்த சலிப்பு தன்மையை ஈஸியாக சுருக்கி கொண்டு வந்துடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த சந்நியாச முறையை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நாள் நிச்சயமாக இந்த சலிப்பு தன்மை குறையும். சார், அது இல்லாமல் ஆன்மீக ரீதியாக ஏதாவது பரிகாரங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி இந்த சலிப்பு தட்டாமல் இருக்கிறதுக்கோ, இல்லை இந்த வாழ்க்கை மீண்டும் வந்து ஒரு இனிப்பான ஒரு ஜேர்னியாக அமைகிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா சார்? பொதுவாகவே இந்த மாதிரி ஏதாவது உறவில் ஒரு சின்ன விரிசல் வந்துருச்சு, ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு விரிசல் வந்துருச்சு, இதை எப்படியாவது நான் வந்து ஒரு பரிகாரம் செஞ்சு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் உறவை பிரிவு விடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொல்லூர் மூகாம்பிகை, இல்லை வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட, ஒரு அம்பாள் கிட்ட போயிட்டு நீங்களே போயிட்டு சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் உறவை பிரிய விடாமல் பார்த்துக்கும். அந்த உறவில் மேற்கொண்டு எந்த விரிசலும் நடக்காமல் அந்த அதுலேருந்து நீங்கள் எதுவும் பெருசாக வெளியில் போயிட மாட்டீங்க. நீங்களும் அந்த உறவுக்குள்ளே, இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் போய் சரண்டர் ஆகிட்டா கூட அந்த உறவை பிரிய விடாது, குடும்பம் வரைக்கும் இழுத்து பிடிச்சிரும். ஸோ அதனால் இப்படி ஏதாவது ஒரு பரிகாரமாக, குறிப்பாக குங்குமம் அர்ச்சனை நிறைய பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த உறவை பிரிய விடாமல் பார்த்துக்கும். ஸோ இதை ஒரு பரிகாரமாக செய்யலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம், இல்லை ஒரு கோவில்லையும் போயிட்டு குங்கும அர்ச்சனையாக பண்ணிட்டு வரீங்கன்னா நிச்சயமாக அந்த உறவை பிரிய விடாது. கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து ஒரு உறவில் வந்து அந்த உறவு வந்து சலிப்பு தட்டாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுனாலே, ஃபினான்ஷியல் காரணங்கள் வேறு எந்த காரணங்கள் வந்து வாழ்க்கையில் தடையாக வந்தால் கூட, இந்த ஒரு ரீசன் சரியானதாக இருந்துச்சு, இந்த ஒரு வாழ்க்கை சரியானதாக இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.